நான் சொல்லக்கூடிய இந்த நாள்ல யாரும் தயவு செஞ்சு வெளியே போடாதீங்க. தமிழ் விசுவ வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த நாடுகள்ல தெரியும் அண்ட் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும், இது என்ன டைம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி வருவது இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் சொல்லி சொல்றாங்க. அப்போ இதோட டைம் என்ன, கிரகணத்தோட டைம் என்ன அப்படின்னா இரவு 9:56 PM ஸ்டார்ட் ஆகி 1:26 AM வந்து கம்ப்ளீட் ஆகும். சோ எந்தெந்த நட்சத்திரம் பாதிக்கும் அப்படின்னா சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே அடுத்த நாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்ல கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுன்றது வந்து சிறப்பாக இருக்கும். எந்தெந்த நாடுகள்ல இந்த சந்திர கிரகணம் தெரியும் அப்படின்னா இந்தியா, ஆசியா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, மேற்கு பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், கிழக்கு அண்டார்டிக் பெருங்கடல் ஆகிய இந்த எல்லா நாடுகள்லயும் தெரியும். இந்த நாடுகள்ல இருந்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு தான். சோ இந்த சந்திர கிரகணத்துல சப்போஸ் நான் வெளியே போயிட்டேங்க, இப்பதான் இந்த வீடியோ பாக்குறேன், என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு பிரெக்னன்ட் லேடி இல்ல வந்து வெளியே அந்த நேரத்துல போயிட்டு வந்தது எனக்கு ஏதாவது நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் கல்லுப்பு அண்ட் மஞ்சள் போட்டு நீங்க தண்ணியை தலையில இருந்து கால் வரைக்கும் ஊத்தி குளிச்சிருங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜில ஏதாவது நீங்க பாதிக்கப்படுங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்காம நீங்க அதுல இருந்து தப்பிச்சு தற்காத்துக் கொள்வதற்கு அது சிறந்த வழியாக இருக்கும். சோ இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்துல வர்றதுனால பெரிய லெவல்ல எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்போம், வெளியே டிராவல் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த நேரத்துல நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல டிராவல் பண்ணக்கூடியதை தவிர்த்துக்குங்க. இந்த நேரத்துல நான் என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா வீட்டுல சமைத்து வைத்த உணவுகளை இருக்க வேண்டாம். சமைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த உணவை கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டாம். வீட்டுல எம்டியாவே இருக்கட்டும். அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுங்க. இல்ல இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள தர்பைக்குள்ள போட்டு வைக்கிறதும், பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து கொண்டையில வந்து தர்பைக்குள்ள சொருகி வைக்கிறதும் அந்த சந்திரகிரகணத்துல இருந்து உங்களை வந்து சேவ் பண்ணும். இந்த சந்திரகிரகணத்தை பத்தி தெரியாதவங்க, உங்களோட ஃபேமிலியோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இரவு நேரத்துல வெளியே சுத்தக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க.